الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد. قال الله سبحانه وتعالى في كنه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وذروا ما بقي من الربا إن كنتم مؤمنين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: ألا إن ربا الجاهلية تحت قدمي موضوعا، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிகின்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக என கூறி பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க ஹஜ்ரத் அவர்களே, இங்கே வீற்றிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆண்டுதோறும் இப்பகுதி வாழ் பெண்கள் எல்லாம் பயனடையத்தக்க அளவுக்கு ஒரு சில விஷயங்களை இப்படி பொது மேடையிட்டு சில விஷயங்களை எடுத்து கூறக்கூடிய வாய்ப்புகள் இப்படி அமைந்திருக்கிறது. பொதுவாக ஒரு சமூகத்தின் சீர்திருத்தம் என்பது அந்த சமூகத்தின் பெண் குலமிடமிருந்துதான் துவங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று ஆண்களை விட அதிகம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் பெண்களுக்குத்தான் சொல்லப்பட வேண்டும். ஆனால் மாற்றமாக பெண்களுக்கு குறைவாகவே அவைகளை எடுத்துச் சொல்லப்படுவதற்குள்ள சந்தர்ப்பங்கள் அமைகிறது. ஆண்கள், பெண்கள், மொத்தத்தில் நம்முடைய குடும்ப வாழ்க்கை, இன்றைக்கு இருக்கிற பெண்களின் சூழ்நிலை, இவைகளை எல்லாம் குறித்து சில விஷயங்களை உங்களோடு கலந்து கொள்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். மார்க்கத்திலே மொத்தமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்கள் மீது விதித்திருக்கிற ஒட்டுமொத்த கடமைகளை ரெண்டு விதமாக சொல்வார்கள். அல்லாஹுவிற்கு செய்ய வேண்டிய, செலுத்த வேண்டிய கடமைகள் ஒன்று, இறைவன் அல்லாமல் இந்த உலகத்திலே எத்துணை பேர்கள் வாழுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய, செலுத்த வேண்டிய கடமைகள் என்று ஒன்று. இந்த இரண்டுக்குள் ஒரு முஸ்லிமின் வாழ்க்கை முடிந்து விடுகிறது. இந்த இரண்டையும் ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகிறான். அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டியவை, அடியார்களுக்கு செலுத்த வேண்டியவை என்று இரண்டாக பிரிப்பார்கள். நாம் நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்கென்று செலுத்த வேண்டிய சில கடமைகள் உண்டு. தொழுகை மாதிரி, நோன்பு மாதிரி, ஜக்காத், ஹஜ்ஜை போல இப்படியான வணக்க வழிபாட்டு விஷயங்கள் அத்துணையும் அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய கடமைகள் என்கிறோம். இது அல்லாமல் இப்ப வீட்டில தாய் தந்தையை பேணுவது, மனைவியை நடத்தும் முறை, அல்லது ஒரு மனைவி கணவனை நடத்துகிற முறை,
பிள்ளைகளை வளர்க்கிற முறை, அண்டை வீட்டானோடு உறவு கொள்ளுகிற முறை, தம்மை சுற்றி உள்ள மனிதர்களிடத்திலே நாம் நடந்து கொள்ளுகிற பண்பாடு, சக முஸ்லிம்களிடத்திலே நாம் மேற்கொள்ளுகிற நடைமுறை ஒழுக்கங்கள், முஸ்லிம்களை தாண்டி பிற சமயத்தவர்களோடு நாம் மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள், என் மனித இனத்தை கடந்து விலங்குகளிடத்திலே கூட நாம் மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள், புழு பூச்சிகளிடத்திலே கூட நாம் கொண்டிருக்கக்கூடிய நடைமுறைகள், இவை எல்லாவற்றையும் சேர்ந்த சுருக்கம் தான் அடியார்களின் கடமைகள் என்பது. அப்ப அல்லாஹுவின் கடமைகள், அடியார்களின் கடமைகள், இந்த ரெண்டிலே உலகம் முடிந்து விடுகிறது. கொஞ்சம் நன்றாக யோசித்தால் புரியும். அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய கடமைகளிலே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால் போதும். ஒரு சில தொய்வுகள் ஏற்பட்டு விட்டது, என்னுடைய இபாதத்துகளிலே சில குறை வந்து விட்டது, அல்லாஹ்விடத்திலே கேட்கிறேன், அல்லாஹ் மன்னிக்கிறான். தௌபாவின் மூலம் இறைவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் குறைவு ஏற்பட்டால் நிச்சயம் அல்லாஹ் மன்னிக்க காத்திருக்கிறான். ஆனால் இந்த அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளிலே அல்லாஹ் மன்னிப்பதில்லை. அல்லாஹ் அதை சொல்லிவிடுகிறான். எனக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் குறைவு ஏற்பட்டால் நான் மன்னிக்க காத்திருக்கிறேன். அவரவர்களின் சூழ்நிலைகளை பொறுத்து, அந்த வணக்க வழிபாடுகளை செய்யாமல் போவதற்குள்ள காரணங்களை பொறுத்து மன்னிக்க தயார். ஆனால் அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் குறைவு வைத்துவிட்டு வந்துவிட்டால் என்னால் மன்னிக்க முடியாது, அவர்கள் மன்னிக்க வேண்டும். நம்மால் பாதிக்கப்பட்ட கணவன் மன்னிக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட மனைவி மன்னிக்க வேண்டும், நெறி தவறி நம்மால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் மறுமையில மன்னிக்க வேண்டும், நம்மாலே பாதிக்கப்பட்ட, நம்மால் நம்பிக்கை துரோகம் இழைக்கப்பட்ட எத்தனையோ பேர்கள் தொழில் நடவடிக்கைகளிலே அவர்கள் மன்னிக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகளாலோ கைகளாலோ இன்னும் பிற பல்வேறு செயல்களாலோ எத்தனை பேருக்கு பாதிப்பை உண்டாக்கினோமோ அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. அப்போ இறைவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் கூட கொஞ்சம் நெஞ்சம் ஏதேனும் குறைவு ஏற்படலாம், ஏற்படக்கூடாது. அப்படி ஏற்பட்டாலும் அது மன்னிப்பிற்கு தகுதி. ஆனால் பிற மனிதர்களோடு கொண்டிருக்கிற நடைமுறைகளில் மட்டும் குறைவு வந்துவிடக் கூடாது. நாம் பிரபலமாக அறிந்திருக்கிற ஒரு நபிமொழியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட மனிதர்கள் மிக பரிதாபகரமான சூழ்நிலையிலே மறுமையை அவர்கள் சந்திப்பார்கள் என்று சொல்லி இருக்கிற விளக்கத்தை நாம் படித்திருக்கிறோம். மார்க்கத்தில் நீங்கள் சட்ட நூல்களை எடுத்து பார்த்தால் புரியும். இப்போ அரபிக் கல்லூரிகளிலே அங்கங்கே போதிக்கப்படக்கூடிய சட்ட நூல்கள் பார்த்தால் 4 தொகுதிகளாக பிரிக்கப்படும். 4 தொகுதிகள், 4 வால்யூம்கள் இருக்கும். மொத்தமாக இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் அதில் இடம்பெறும். அதுல முதல் பார்ட் ஒன்னே ஒரு பகுதி மட்டும் தான் இறைவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை பற்றி பேசும். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, இது போன்ற விஷயங்களை. மீதி 3 அடியார்களோடு கொள்ள வேண்டிய நடைமுறைகள், அவற்றின் சட்டங்கள் தான். இப்ப பிரபலமான சட்ட நூல்களிலே இப்ப ஹிதாயான்னு ஒரு நூல் உண்டு. 4 பாகம் இருக்கும். முதல் பாகத்திலே தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, சுத்தம், இன்ன பிற விஷயங்கள் என்று இறைவனோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிலே முடிந்து போய்விடும். இப்ப மீதி 3 பெரும் பாகங்கள் வால்யூம்களிலே சொல்லப்படுவது பிற மனிதர்களோடு ஒரு முஸ்லிம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளும் அதிலே அவன் சந்தித்த பல்வேறு சீர்கேடுகளும் இவைகளை பற்றித்தான் பேசப்படுகிறது என்பதை பார்க்கும் போது நமக்கு ஒரு விஷயம் புரியும். இந்த மார்க்கத்தின் 4இல் ஒரு பகுதி மட்டும்தான் இறைவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை வலியுறுத்தப்படுகிறது. மிச்ச 3 பகுதிகள் அடியார்களோடு நாம் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறைகள் குறித்த பல்வேறு பகுதிகளாகவே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள் இல்லையா, பரம ஏழை யாரு அப்படின்னு கேட்டுட்டு நாயகமே விளக்கம் சொல்வார்கள். மறுமையிலே சில மனிதர்கள் வருவார்கள். யஅதி பி ஸலாத்தின் வ ஸியாமின் வ ஸதகத்தின் வ ஹஜ்ஜின். ஒரு மனிதன் தொழுகையை, நோன்பை, ஜகாத்தை, ஹஜ்ஜை, எல்லா நன்மைகளையும் செய்து அவைகளை தூக்கி கொண்டு வருவான். வயதி லரப ஹாதா வ ஷதம ஹாதா வ கதஃப ஹாதா வ அகல மால ஹாதா வ ஸஃபக தம ஹாதா.
இந்த வணக்கங்களை தூக்கி கொண்டு வருகிற போதே இதையும் தூக்கி கொண்டு வருவானாம். இன்ன ஆளை இவன் அடித்தான், இன்ன ஆளை இவன் மோசடி செய்தான், இன்ன ஆளுக்கு துரோகம் இழைத்தான், இன்ன ஆளுடைய பொருளை அநியாயமாக சாப்பிட்டான், முறையின்றி சொத்து சேர்த்தான், இந்த நபருடைய வர்ணத்திற்கு இவன் காரணமானான், இந்த நபருடைய ரத்தத்தை ஓட்டினான். ஒரு பக்கம் இபாதத்துகளை தூக்கி கொண்டும் வருகிறார், மறுபக்கம் இப்படி ஒரு நீண்ட குற்றப்பட்டியல் பிற மனிதர்களுக்கு இழைத்த பட்டியலையும் தூக்கி கொண்டு வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இறைவன் விசாரணை நடத்துவான், நடத்தி இவனுடைய நன்மையும் தீமையும் எடை போடப்பட்டதற்கு பின்னால் இவன் நன்மைகளை எடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தரப்படுமாம். உஹித மின் ஹஸனாத்திஹி ஃபயுகஸ்ஸமு அலைஹி, இவனுடைய நன்மைகளை எடுத்து அவர்களுக்கு கொடுக்கப்படும், இவனால் பாதிக்கப்பட்ட அத்துணை பேருக்கும் கொடுக்கப்படும். எல்லாம் கொடுத்து முடிஞ்சும் அங்க இவன் பிற மனிதர்களுக்கு செய்த சில துரோகங்கள், இன்னல்கள், தொந்தரவுகள் அப்படி மலை போன்று நிற்கும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஃபைன் ஃபனியத் ஹஸனாத்துஹு, இவன் செஞ்ச நன்மைகள் எல்லாம் முடிஞ்சு போச்சிருச்சுன்னு சொன்னா வேற வழி இல்ல தீர்ப்புக்கு, அவர்களின் பாவத்திலிருந்து எடுத்து இவன் மேல் போடப்படும், அவர்கள் செய்த பாவங்களை எடுக்கப்படும். குவியல் குவியலாக அவர்கள் வைத்திருக்கிற பாவத்தை எடுத்து எடுத்து இவன் தலையில போடுவார்கள். அத்தனையும் போட்டதற்கு பிறகு ஒரு பெரும் பாவச்சுமையை சுமந்து கொண்டு அவன் நரகத்திற்கு செல்லுகிறான். இவன் பரம ஏழை என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம ஏழை என்றால் யார் என்பதற்கு விளக்கம் தருவார்கள். முதலில் இந்த வினாவை கேட்ட உடனே சஹாபாக்கள் சொல்வார்கள், அல் முஃப்லிஸு ஃபீனா மல்லா திர்ஹம் லஹு வலா மதா, எங்களிடத்துல பரம ஏழைங்கிறது யார்கிட்ட ஒரு திருகம் கூட இல்லையோ, யார்கிட்ட பொருள் இல்லையோ, சுகம் இல்லையோ அவர்கள் தான் என்று சொல்லுகிற போது அல்ல என்று மறுதளித்து விட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்லுகிற விளக்கங்கள் என்ன புரிய வருகிறது? இறைவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் உள்ள குறைவுக்கு கூட யா அல்லாஹ் இந்த காரணத்தால் செய்துவிட்டேன் என்று மன்னிப்பை இறுதி நேரத்திற்குள் தௌபாவின் மூலியமாகவாவது நம்மால் பெற முடியும். ஆனால் மற்றவர்களுக்கு செய்த எந்த பிரிவினருக்கு நாம் பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் அதற்குரிய கஷ்டத்தை அனுபவித்தே ஆக வேண்டும். பெண்களும் இருப்பதால் மிக சாதாரணமாக புரிந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்களை நான் பெண்களுக்காக முன்வைக்க ஆசைப்படுகிறேன். அப்ப இந்த விஷயங்கள்ல வருகிற போது ஒரு கணவனை மனைவி நடத்துவதும் கூட மிக பெரும் அடியார்களுடைய கடமைகளிலே சேரும். ஒரு மனைவி கணவனை நடத்துகிற விதம் அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளிலே சேரும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது குறித்து நிரம்ப சொல்லி இருக்கிறார்கள். பொதுவா நமக்கு குர்ஆனுடைய பாணி தெரியும். குர்ஆனுடைய பாணி என்னன்னா 6666 வசனங்கள்ல சில விஷயங்களை மாத்திரம் தான் விரிவாக பேசுகிறது என்று சொல்லலாம். பெரும்பகுதி என்னன்னா தொட்டு வச்சுட்டு போயிரும். மீதி விளக்கங்கள்லாம் ரசூலுல்லாஹ் தான் சொல்லி தரணும் நமக்கு. குர்ஆனில விளக்கங்கள் அவ்வளவாக கிடையாது. லேசாக கோடு காட்டும் குர்ஆன் அவ்வளவுதான், அதோடு முடித்துக் கொள்ளும். இப்ப தொழுகைனா நீங்க திருக்குர்ஆன் முழுவதும் தேடி பார்த்தா நீங்கள் காலை மாலை இரவுகள்ல தொழுகுங்கள் அவ்வளவுதான் அங்க இருக்கு. மீறி போனால் வேறு ஒரு வசனத்துல ஒது செய்வதை பற்றி இருக்கிறது, முடிந்தது அவ்வளவுதான். தொழுகைக்கு என்னென்ன நிபந்தனை, எப்படியெல்லாம் சுத்தப்படுத்தி இருக்க வேண்டும், என்னென்ன நிபந்தனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும், எந்தெந்த நேரத்துல தொழுகிறது இதெல்லாம் குர்ஆன்ல இல்ல. எத்தனை ரக்காத்து தொழுகிறது குர்ஆன்ல இல்ல. மகரிபுக்கு 3 குர்ஆன்ல இல்ல. ஃபஜ்ருடைய 2 குர்ஆன்ல இல்ல. ரக்காத்துகள் இல்ல. அத்தஹியாத் என்கிற இருப்பு இல்ல. இப்ப குர்ஆனிலே தொழுகையை தொழுகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறத ஒழிய நடைமுறை வழிகளை பெரிதாக குர்ஆன் பேசுவதில்லை. இது குர்ஆனுடைய பாணியும் கூட. பெரும்பாலும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் கோடு காட்டிவிட்டு போய்விடும். காரணம், அதற்கு விளக்கம் அளிக்க நாயகம் வருகிறார்கள். அதை நடைமுறை ரீதியாக விளக்கம் சொல்லித் தருவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அதனால குர்ஆன் இவ்வளவு தூரம் உள்ளார்த்தமான முறையில போய் விரிவாக அதனுடைய உட்பிரிவுகளை, சட்டங்களை எல்லாம் பேசாது. ஜக்காத் இந்த நபர்களுக்கு தாருங்கள்னு ஒரு 7-8 பேர்த்த பிரிவை பட்டியல் போட்டிருக்குது குர்ஆன். அவ்வளவுதான ஒழிய எவ்வளவு கொடுக்கறதுன்னு குர்ஆன்ல இல்ல. எப்படி கொடுக்கிறது குர்ஆன்ல இல்ல. பொருள்ல எப்படி, சரக்குகள்ல எப்படி, நகைகள்ல எப்படி, ஆடு மாடுகள்ல எப்படி, இந்த விவரங்கள்லாம் குர்ஆன்ல இல்ல. ஜக்காத்து கொடுங்கள் அவ்வளவுதான். அப்ப இந்த ஜக்காத்தினுடைய பல்வேறு உட்பிரிவுகளை, சட்டங்களை திருக்குர்ஆன் பேசவில்லை.
உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது கடமையை போல நோன்பு கடமை. இவ்வளவுதான் குர்ஆன்ல இருக்கு. அந்த நோன்பு காலை உதயத்தில இருந்து மாலை அந்தி சூரியன் மறைகிற வரை இவ்வளவு குர்ஆன்ல இருக்கு. இதற்கு மேல் வேற எதுவும் இல்லை. என்னென்ன செயல்கள் செய்யக்கூடாது நோன்பிலே குர்ஆனிலே இல்லை. எது செய்தால் நோன்பு முறியும், எது செய்தால் முறியாது குர்ஆனிலே இல்லை. அப்போ ஏன் சொல்ல வருகிறேன், குர்ஆன் என்பது பல்வேறு விஷயங்களை தொடுகிற போது கோடு காட்டி விட்டு போய்விடும், லேசான சைகனை தந்து விட்டு போய்விடும். அதன் பல்வேறு உட்பிரிவுகளை பற்றிய விளக்கங்களிலே, சர்ச்சைகளிலே, ஆய்வுகளிலே, பல விஷயங்களிலே இறங்காது. இதுதான் குர்ஆனுடைய பொது சட்டம். நான் ஏன் சொல்ல வருகிறேன், ஆனால் இவ்வளவு சுருக்கத்தை கொண்டிருக்கிற திருக்குர்ஆனிலே கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையை மட்டும் அக்குவேர் ஆணிவேராக குர்ஆன் அலசுகிறார். தன்னுடைய வழக்கமான உள்ள அந்த பாணியில தொடரவில்லை, எல்லா பிரச்சனைகளையும் அலசுகிறார். ஒரு கணவனும் மனைவியும் இப்படி வாழ்ந்து கொள்ளுங்கள், இப்படி ஈஜாப் கபூல் நடந்து நிக்கா நடந்து விட்டால் அவன் மனைவி அவ்வளவுதான் லேசாக சில வரிகளிலே முடித்து விட்டு போகவில்லை. ஒவ்வொரு கூறும் ஆராயப்படுகிறது. திருமணத்தினுடைய மகரில தொடங்கி குடும்ப வாழ்க்கை மொத்தமும் அலசி, இதற்கிடையில விவாகரத்துகள், பால் குடிப்பாட்டக்கூடிய விஷயங்கள், ஒரு குழந்தைக்கு பால் குடிப்பாட்டுகின்ற தவணை, விவாகரத்து எப்படி எல்லாம் பெறப்படலாம், பெறக்கூடாது, மனைவி சார்பில் விவாகரத்து கேட்டால் என்ன சட்டம், கணவன் கேட்டால் என்ன சட்டம், ஒரு மனைவி எந்த விஷயங்களுக்கு தள்ளி வைக்கலாம், எந்த விஷயங்களுக்காக வேண்டி ஒரு கணவன் கண்டிக்கலாம், எந்தெந்த விஷயங்களிலே மனைவி வெளிப்பட வேண்டும், இவர்கள் இருவருக்கு இடையில் ஏதேனும் சர்ச்சை ஏற்படுகிற போது பஞ்சாயத்து ஏற்பட்டால் அதை எப்படி தீர்க்க வேண்டும், முதலில் யார் பஞ்சாயத்து செய்ய வேண்டும், தொடர்கிறது. வாழ்க்கை முழுவதும் தேவையான அத்தனையும் குர்ஆன் அலசுகிறது. அலசி அப்படி கணவன் மௌத்தானதற்கு பிறகு இவள் இருக்கக்கூடிய இத்தா சட்டம் வரை பேச முடிக்கிறது. இத்தாவினுடைய சட்டம் அது எத்தனை நாள், அந்த காலத்தில் அவள் என்னென்ன தவிர்த்திருக்க வேண்டும், அவள் எப்படி நடைமுறை மேற்கொள்ள வேண்டும், இத்தா முடிந்ததற்கு பிறகு பிரிதொரு திருமணத்தின் வழி என்ன, எவ்வளவோ விஷயங்களை பேசுகிறது. நாம் யோசித்து பார்க்கிறோம். தொழுகையை 4 வரியில முடித்துவிட்டு போகிற குர்ஆன், நோன்பை 2 வரியில முடித்துவிட்டு போகிற குர்ஆன், உலகத்தினுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மிக சுருக்கமாகவே தன் ஆய்வுகளை உட்பிரிவுகளுக்குள் செல்லாமல் முடித்துக் கொள்ளுகின்ற ஒரு தனக்குரிய போங்கை வைத்திருக்கிற திருக்குர்ஆன் குடும்ப வாழ்க்கையில மட்டும் இந்த நியதிகளை எல்லாம் கொஞ்சம் தள்ளிவிட்டு குடும்பத்தினுடைய மூளை முடுக்கு வரை போகிறது. திருக்குர்ஆன் கை வைக்காத குடும்ப பிரச்சனை கிடையாது என்று சொல்லிவிடலாம். அவ்வளவு விளக்கங்கள் கொடுத்திருப்பதிலிருந்தே இந்த குடும்ப வாழ்க்கைக்கு மட்டும் செலுத்தப்படுகின்ற முக்கியத்துவம் நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. இவ்வளவு திருக்குர்ஆன் அலசி ஆராய்ந்தது ஒரு பக்கம், இது போக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்து வைத்து ஒரு மனைவி அல்ல, 10க்கும் மேற்பட்ட மனைவிகளோடு, பலதரப்பட்ட குணம் கொண்ட மனைவிகளோடு, பலதரப்பட்ட நாடுகளை சார்ந்த மனைவிகளோடு, நிறங்களால் ஏற்ற வித்தியாசமுடைய மனைவிகளோடு, கொஞ்சம் குட்டையும் நெட்டையுமாய் குண்டும் ஒல்லியுமாய் எப்படியெல்லாமோ வேறுபட்டிருக்கிற மனைவிகளோடு வாழ்ந்து குடும்பத்தினுடைய எல்லா பிரச்சனைகளையும் நாயகம் அலசினார். ஒரு உலகத்தினுடைய தலைவர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையின் அனுபவத்திலே குடும்ப வாழ்க்கையை இவ்வளவு தூரம் அலச முடியுமா என்று யோசிக்கத்தக்க அளவுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினுடைய ஒவ்வொரு பிரச்சனைகள், இன்றைக்கு இருக்கிற சக்கலத்தி சண்டைகள் கூட ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களில் அலசப்படுகிறது. 2 மனைவிகளை, பல மனைவிகளை வைத்திருப்பவர்களிடையே நடந்து கொள்ள வேண்டிய முறைகள், அக்காலத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லாம் அலசப்படுகிறது. ஆக திருக்குர்ஆனிலும் வழக்கத்திற்கு மாறாக மிக கூடுதலாக எல்லா பிரிவுகளையும் குடும்பவியல் பற்றி பேசப்படுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வாழ்க்கையிலேயும் கூட பிற துறைகள் வகித்த அளவை விட கொஞ்சம் கூடுதல் விகிதாச்சாரத்தை குடும்ப வாழ்க்கையை பற்றிய விஷயம் ஆரோகணித்திருக்கிறது என்பதை பார்க்கிற போது இதற்கு தரப்பட்டிருக்கிற முக்கியத்துவம் புரிய முடியும். ஆனால் இன்றைக்கு பிற பிரச்சனைகள் இல்லாத அளவுக்கு குடும்ப பிரச்சனைகளே நம்மில் அதிகம் இருப்பதையும் நாம் பார்க்க வேண்டும். நாள்கள் தோறும் பெருகி வரக்கூடிய விவாகரத்துகள் இதற்கு சான்று. பல்வேறு குடும்பங்கள் கணவன் ஒத்துழைக்கவில்லை என்று மனைவியின் தரப்பு, மனைவி ஒத்துழைப்பதில்லை என்று கணவனின் தரப்பு, இப்படியெல்லாம் பல்வேறு புகார்களும் வழக்குகளும் நித்தமும் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதே இவ்வளவு விளக்கங்களுக்கு பின்னாலும் கூட அதில் நாம் கொஞ்சம் நெறி தவறி நடப்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. பெண்கள் விஷயத்தில் செலுத்த வேண்டிய முறைகள் அல்லாஹ் ஷரியத்திலே வரையறுத்திருக்கிறார்.
ஒரு கணவனை ஒரு மனைவி எப்படி எல்லாம் நடத்த வேண்டும் அல்லாஹ் வரையறுத்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக ஒரு வார்த்தையில் சொல்லுவதானால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவி இடத்திலே சிறந்தவர், நான் என் மனைவி இடத்திலே சிறந்தவன், என்னுடைய எல்லா கைருக்கும் நிசாயி, என்னுடைய எல்லா மனைவிகளிடத்திலேயும் நான் நல்லவன், நீங்கள் நல்லவர் யார், உங்கள் மனைவி இடத்திலே நற்பெயர் பெற வேண்டும். இதே போல மறுதரப்பு திரும்பி பார்த்தால் ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்தை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நீ நோன்பு வைப்பதாக இருந்தாலும் கூட நஃபில் நோன்பை உன் கணவனை கேட்டுவிட்டு நீ வைக்கலாம். இந்த ஒரு வார்த்தையில கணவனின் மகத்துவத்தை ஒரு வட்டுருக்கமாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு தந்து விடுவதை பார்க்க முடியாது. அதனால் தான் நாயகம் சொல்லுவார்கள், பரஸ்பரம் இரண்டு பேரும் ஒத்துழைத்து நடந்தால் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிற பெருகி வரக்கூடிய விவாகரத்துகள் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் வரும். லா யஃப்ருக்கு முஃமினுன் முஃமினத்தன், எந்த ஒரு முஸ்லிமான ஆணும் முஸ்லிமான பெண்ணை வெகு சீக்கிரத்திலே கோபப்பட வேண்டாம், பிரிந்து விட வேண்டாம், அவன் மீது வெறுப்பு கொள்ள வேண்டாம். இன் கரிக மின்ஹா ஹுலுகன் ரலிய மின்ஹா ஆகர், ஒரு குணத்தை நீ வெறுத்தால் அவனிடம் வேறு ஒரு பொருந்திக் கொள்ளக்கூடிய குணம் உண்டு, அதை கொண்டு பொருந்திக் கொள் என்பார்கள். கிட்டத்தட்ட இது ஒரு பொது சட்டம் மாதிரி, சாதாரண வார்த்தையா தெரியலாம். யோசித்து பார்த்தால் உலக வாழ்க்கைக்கே இது பொருந்தும். யாரிடத்திலுமே எல்லாம் கெட்டது என்று ஒரு பெண் கிடையாது, ஒரு ஆணும் கிடையாது. எல்லாம் நல்லது என்றும் உலகத்தில் ஒரு ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. அப்ப இரண்டும் கூட்டு கலவையாக இருக்கிற போது ஒரு பிடிக்காத குணத்தை ஒரு மனைவி இடத்துல இருந்து பார்க்கிற கணவனுக்கு நாயகம் சொல்லுகிறார்கள், அவளிடம் உள்ள உனக்கு பிடித்த குணங்களை நினைத்து பார்த்து இதை கொஞ்சம் பெரிதுபடுத்தாதே. அதே போல ஒரு கணவனிடத்திலே பிடிக்காத குணம் ஏதாவது ஒன்று தென்படுகிற போது அதை பெரிதுபடுத்தாததற்கு மனைவிக்கு நாயகம் சொல்லுகிறார்கள், அவனிடம் உள்ள நல்ல தன்மைகளை பார்த்துவிட்டு நீ கொஞ்சம் அடக்கி வாசிக்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொது சட்டம். ஒரு கணவன் என்ன நினைக்கிறார்னா, இவருக்கு என்னவெல்லாம் பிடிக்குதோ அத்தனையும் மனைவி அப்படியே இருக்கணும். அதுல ஒண்ணு தப்புச்சுனாலும் முகம் சுண்டு ஒன்னே ஒண்ணு இவர் விருப்பப்படுற அத்தனையும் மனைவிட்ட இருக்கணும். ஒரு ரெண்டு தப்பிருது, இவருடைய இஷ்டங்கள்ல இருந்து, இவருடைய பிடித்தவைகளில் இருந்து, இவரின் பழக்க வழக்கங்களில இருந்து, இவர் மனசுல என் மனைவி எப்படி இருக்க வேண்டும் எதிர்பார்ப்பாரோ அவைகள்ல இருந்து ஒரு ரெண்டு விஷயம் தப்புச்சுனாலும் ஒட்டு மொத்தமா அடுத்தது மனைவி மேல புகார்களை அடுக்க ஆரம்பிச்சிருவார். இதற்கு பிறகு இவர் பார்க்கிற பார்வை பூரா குறை பார்வையா இருக்கும். இந்த அப்படி நிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டா நல்லா இருக்கும். பின்னாடி நிறைய பேர் நிற்கிறார்கள். இதே போலத்தான் ஒரு மனைவிக்கு கணவன், கணவனுக்கு மனைவி குறை கண்ணோட்டங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். பார்க்கிற பார்வையில தானே வித்தியாசம், வேறுபாடு. ஒரு குறை தெரிஞ்ச உடனே வரிசையாக குறைகளை பட்டியலிடுகிறான் கணவன். அதே போல ஒரு குறை கணவனிடத்தில் தெரிகிற போது வரிசையாக பட்டியலிடுகிறான் மனைவி. இது கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் இது பொருந்தும். இன்னைக்கு நமக்கு பிடிக்காத ஒருத்தர் என்று சொல்லி வருகிற போதே நம்ம அடுக்க ஆரம்பிச்சிருவோம். அவர் செஞ்சது ஒரு தப்பு, ஆனா வரிசையா அவருடைய நடை, உடை, பாவனை, இவர் இப்படி செய்யறார், இனி அதற்கடுத்து அவருடைய ஒவ்வொரு செயல்களும் குறை கண்ணோட்டத்தோடு அலசப்படும். அங்கேதான் பிரச்சனை வருகிறது. பார்வை கண்ணு கொஞ்சம் நிறைகளையும் பார்க்க ஆரம்பித்து விட்டால் பிரச்சனை பெருசாகாது. எந்த ஒரு விஷயத்திலுமே சரி, உலகத்திலே ஒரு பெண் என்றால் அவளிடத்திலே நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. நாயகம் ஒரு ஹதீஸில் நாம் அறிந்திருக்கிறோம், சொல்லுவார்கள், அவள் விழாவிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள். விழா கோணலானது. அந்த விழாவை நீ கோணலாக இருக்கிறது என்று கவலை கொண்டு போய் நேராக்க முனைந்தால் ஒடிந்து விடும். அப்போ பெண்ணை பொறுத்தவரை கோணையா இருக்கிறது தான் ரைட்னு தெரியுது. நாயகம் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். நீ ரைட் செய்யலான்னு சொல்லி சரி ஆக்கலான்னு சொல்லி போய் முடிஞ்சுனா முடிஞ்சு போயிரும். அந்த முறியறதுக்கு பேரு தலாக்கு. அதனால கோணையா வச்சுட்டே வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடும், அவ்வளவுதான். அப்போ ஒரு சிறந்த மனைவிக்கு அடையாளம் என்ன? அவள் கொஞ்சம் கோணலாக இருப்பதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. எனவே ஒரு குறைகள் வருகிற போது பார்க்கிற பார்வை கொஞ்சம் வித்தியாசப்பட வேண்டும். எப்படி? அவள் குறையை தெரிந்த உடனே நிறைகளை பட்டியலிட்டு விட வேண்டும். சரி, இந்த ஒண்ணு பண்றா, ஆனா இவளே இவ்வளவு செய்கிறாளே என்று பட்டியலிட்டு விட்டால் அங்கே பிரச்சனை அப்படி அவிழ்ந்து போய்விடும். இன்றைக்கு அப்படி பார்க்கிற தன்மை குறைந்து விட்ட காரணத்தால் தான் ஒரு சிறு பிரச்சனைகள் பெரும்
பிரச்சனைகளாக கொண்டு வரப்படுகிறது. பார்வை தானே உலகத்துல நல்லதும் கெட்டதும் ரெண்டும் தான் எல்லாம். யாரையாவது சொல்ல முடியுமா உலகத்துல அவர் எல்லா விதத்திலும் நல்லவர்? முடியாது. எல்லா விதத்திலும் இந்த பெண் கெட்டவள்? முடியாது. உலகத்துல அல்லாஹ் எந்த பொருளையுமே முழுக்க கெட்டதுன்னு படைக்கவே இல்லை. ஏதாவது ஒரு நல்லது இருக்கு. அரபியினுடைய முழுமையான பழமொழி சொல்லும், நாம் அறிந்திருக்கலாம், இந்த நின்று போன கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு 2 முறை சரியான நேரம் காட்டும் என்று சொல்வார்கள் அல்லவா? 10 மணிக்கு நின்று போய்விட்ட ஒரு கடிகாரம் பல நாட்கள் அது இயக்கம் நின்று போனாலும் கூட ஒவ்வொரு நாளும் காலை 10 இரவு 10 வருகிற போது நின்று போன கடிகாரம் கூட சரியான நேரம் காட்டுகிறது என்று சொல்வார்கள். அப்ப உலகத்திலே ஒதுக்கிவிட்ட பொருளிலும் கூட அல்லாஹ் நன்மையை வைக்காமல் இல்லை. இந்த நியதிக்கு பாம்பு பள்ளியிலிருந்து எல்லா பொருளும் அடக்கம். உலகத்தில் பள்ளியோ பாம்போ கூட நல்லது என்று நிச்சயமாக அதில் உண்டு. ஆனால் பார்க்கிற பார்வையில நல்லதை பார்க்க ஆரம்பித்தால் குறை பெருசாக தெரியாது. குறையை பெருசாக பார்க்க ஆரம்பித்தால் நல்லதே தெரியாது. பார்வையில வித்தியாசம். கீழே கிடக்கிற ஒரே காகிதம் தான் கழுதைக்கு சாப்பிடணும்னு தோணும், கவிஞனுக்கு அதை எடுத்து எழுத வேண்டும்னு தோணும். பார்வைகள் ரெண்டும் வேறு, பொருள் ஒன்றுதான். பார்வைகள் வேறாக இருக்கிற காரணத்தால் அங்கே கோணங்களே மாறுபட்டு விடுகிறது. எதையுமே இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுல சிந்திக்கிற அந்த இதுலயே குறையோட பார்க்க ஆரம்பிக்கிறப்போ அது குறையாதான் தெரியுது. ஒரு குவளை முழுக்க தண்ணீர், அரை குவளை கொட்டி அரை கிளாஸ் தண்ணி கொட்டி போய் மீதி அரை கிளாஸ் டேபிள்ல இருக்கிறப்போ 2 பேர் பார்க்கலாம். ஒருத்தன் பார்க்கிற போது என்ன தெரியுமா சொல்லுவான்? அரை கிளாஸ் கொட்டிருச்சே என்று வாயில உச்சி கொட்டி வருத்தப்படுவான். இன்னொருவனும் அங்கிருந்து வருவான், அவனும் பார்ப்பான், பரவாயில்ல அரை கிளாஸ் இருக்குதுன்னு பார்ப்பான். ஒரே காட்சி தான். இங்க கொட்டி இருக்கிற குவளையில அரை குவளை தண்ணி கொட்டி இருக்கு, அரை குவளை மீதம் இருக்கிறது. ஒருவனின் பார்வையில சிந்தி போன தண்ணீரை நினைத்து வருத்தம், மற்றொருவனின் பார்வையில இருக்கிற தண்ணீர், பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை நினைத்து பெருமிதம். நாம் யோசித்து பார்க்கிறோம். வாழ்க்கையின் எல்லா நிகழ்ச்சிகளிலுமே இதை கொண்டு வந்து பொருத்தி வருத்தத்திற்குரிய சிந்தனையில இப்படி செய்து விட்டாலே என்று மனைவியை பார்க்க துவங்கினால் அவளின் வாழ்க்கை முழுவதும் குறையாகவே தெரியும். இதே சரி இந்த ஒன்றுதானே என்று வேறு நிறைகளை பார்க்க ஆரம்பித்தால் நிறைய தெரியும். இந்த கருத்தெல்லாம் தத்துவம் எல்லாம் இந்த நாயகம் ஒரு வார்த்தையில சொல்லுகிறார்கள், அவளிடம் உனக்கு பிடிக்காத ஒரு குணம் இருக்கலாம், பிடித்த குணங்கள் நிறைய உண்டு, அதை பார்த்து கொண்டு உன் மனதை சமாதானப்படுத்திக்கொள். இது கணவனுக்கும் பொருந்தும், மனைவிக்கும் பொருந்தும். இன்றைய பெருகி வருகின்ற பல்வேறு விவாகரத்துகளையும் நிறுத்துவதற்குள்ள தாரக மந்திரம் கூட கிட்டத்தட்ட இதுதான். குறை கண்ணோட்டங்களை தவிர்த்து விட்டால் நாம் எங்கோ போய்விடலாம். எல்லா விஷயங்களிலுமே நாம் யோசித்து பார்க்கிறோம். இன்றைக்கு பல்வேறு குடும்பங்களிலே மனைவிகளை நடத்துகிற விதம், கணவர்களை நடத்துகிற விதம், இவைகளெல்லாம் திருக்குர்ஆன் எவ்வளவு தூரம் இந்த பிரச்சனைகளை பற்றி பேசி இருக்கிறதோ அதற்கு நேர் முரண்பட்ட தகவல்கள். ஒரு 10 மனைவிகளோடு வாழ்ந்து காட்டிய ஒரு தலைவரினுடைய சமுதாயத்திலிருந்து குடும்ப பிரச்சனைகள் அதிகம் என்பது கவலை தருகிற விஷயம். இன்றைக்கு இதர பிரச்சனைகளை விட இது போன்ற விவாகரத்துகள் மட்டுமே கூடுதலாக இருப்பது என்பதுதான் வருத்தத்தோடு நாம் பரிசீலனை செய்ய வேண்டிய, அதன் காரண காரியங்களை அலசி பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறார். மனைவி அடிமை அல்ல, வேலைக்காரியும் அல்ல, தனக்கு கீழும் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு குடும்பத்துக்கு கணவன் மனைவி 2 பேத்துல கணவன் அமீர், வேண்டுமானால் அந்த குடும்பத்தின் தலைமை பொறுப்பு மேனேஜ்மெண்ட் என்பது கணவனிடத்துல. அதுக்காக வேண்டி தனக்கு கீழே உள்ள ஒரு மனைவின்னு நினைக்க கூடாது. இருவருக்கும் இடையில இருக்கிற தொடர்பு நண்பர்களுக்குள்ள தொடர்பு. 2 நண்பர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரயாணத்தினுடைய ஒழுங்குகளை பற்றிய ஹதீஸ்களை பார்த்தால் நாயகம் சொல்வார்கள், எங்காவது ஒரு பக்கத்து ஊருக்கு பிரயாணம் போறதா இருந்தாலும் 2 பேர் போறதா இருந்தா உங்கள ஒருத்தரை அமீராக ஆக்கிக் கொள்ளுங்கள், உங்களில் ஒருவர் தலைவராக இருக்கணும். ஏன்னா பிரயாணத்தினுடைய காரியங்கள், அங்கு உள்ள நாம் எதிர்கொள்ள வேண்டிய பல்வேறு பிரச்சனைகள் இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு 2 பேர்த்துல விவரமான ஒருத்தரை புடிச்சு நம்ம அவரை பொறுப்பாளியா நியமிச்சுட்டு கூட போவோம். ஆனா 2 பேரும் நண்பர்கள் தான். ஆனால் அவற்றில
ஒருவர் காரியங்களை நிர்வகிப்பதற்காக கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு. இந்த சின்ன பிரயாணத்துக்கு இப்படின்னா வாழ்க்கை பிரயாணம்ங்கிறது ஒரு பெரிய பிரயாணம், ஒரு நீண்ட கால பிரயாணம், ஒரு 60-70 ஆண்டு கால பிரயாணம். அந்த பிரயாணத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், ஒரு அமீர் தேவை. அந்த அமீர் கணவனாக இருக்கட்டும், ஆனால் அமீர் என்பதற்காக கீழே உள்ளது தாழ்ந்தவள் அல்ல, அவள். 2 பேரும் தோஸ்து, அவ்வளவுதான். நண்பர் என்கிற தொடர்பு தான் இரண்டுக்கும் மத்தியில இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே நமக்கு விளக்கி தருகிறார்கள். பெண்ணுடைய தியாகங்களை யோசித்து பார்க்க வேண்டும். அவளை ஒவ்வொரு நேரமும் குறை கண்ணோட்டத்தோடு பார்க்கிற போது அந்த தியாகம் வர வேண்டும். இப்பொழுது அவள் வாழுகிற வீடு பிறந்த வீடு அல்ல, தாய் பக்கத்தில் இல்லை, தந்தை பக்கத்தில் இல்லை, சகோதரர்கள் இல்லை. வாழ்ந்த வீட்டை, தெருவை, பல வெளியூர்களிலே அவள் ஊரையே கூட விட்டு வேறு ஊர்களுக்கு கூட வந்து குடிபுடிந்து விடுகிறாள். இந்த வீட்டிலே அவளுக்கு எல்லாம் கணவன், லட்சியமே கணவன் தான். யோசித்து பார்க்கிறோம், சமூகத்தில் இப்படி ஒரு அமைப்பு கொஞ்சம் மாற்றமாக இருந்தால் எப்படி இருக்கும்? சிந்திக்கவே அச்சமாக இருக்கிறார். ஒரு கணவனுக்கு இந்த நிலைமைன்னு வச்சுக்குவோம். கல்யாணம் ஆகும் போது கணவன் தன் தாயை விட்டு, தன் தந்தையை விட்டு, தான் வாழ்ந்த வீட்டை விட்டு, அவன் வாழ்ந்த தெருவை விட்டு, அவனுடைய எல்லா சொந்தங்களையும் உதறிவிட்டு போய் மனைவியே கதி என்று அடுத்த வீட்டிற்குள் போய் இவன் வாழ்க்கை படக்கூடிய அளவுக்கு என்ற ஒரு சூழ்நிலை வந்தால் அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக ஆண் சமுதாயத்திற்கு இருக்கும் என்பதை யோசித்து பார்க்கிற போதுதான் பெண்கள் புரிகிற தியாகங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒன்றுமில்லை. அடக்கமாக வாழ்க்கை நடத்துகிறாளே, அந்த ஒரு காரியத்திற்காக வேண்டி நாம் அவளை நிச்சயமாக போற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சிடுமூஞ்சியான, எப்ப பார்த்தாலும் துர்சகுனமா பேசக்கூடிய ஒரு மனைவி ஒரு பெரியாருக்கு வாய்க்க பெற்று பல பேர் அவரிடத்துல போய் உங்கள் போன்ற நல்ல சுபாவம் பெற்ற மிகப்பெரிய இறைநேசருக்கு கூட இப்படி மனைவி அமைஞ்சிருது, தயவு செய்து நீங்க தலாக்கு கொடுத்துருங்க, விவாகரத்து பண்ணிருங்கன்னு சொன்னப்ப அவர் சொன்னாராம், நிறைய குறைகள் உண்டு. ஹதீஸ்ல சொல்லப்படுறது குறையையும் பட்டியல் போடணுமா, நிறையையும் பட்டியல் போடணுமா, ரெண்டுல எது கூடுதலா இருக்குதுன்னு பாக்கணுங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிற பாணி. அதனால நான் ரெண்டையும் பட்டியல் போட்டேன். நான் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், நிறைய குறை உண்டு. ஆனாலும் என் மனைவி விஷயத்தில் எனக்கு ஒன்று மட்டும் நன்றாக தெரியும். என்னை ஒரு 50 ஆண்டு காலம் சிறைபிடிக்கப்பட்டாலோ அல்லது ஏதாவது நான் காணாமல் போய் அல்லது ஓடி போய் அல்லது ஏதாவது அசம்பாவிதங்களுக்கு ஆட்பட்டு ஒரு 50 வருஷம் நான் வெளியில இருந்துட்டு திரும்பி என் வீட்டுக்கு வருகிற போது நான் உட்கார வச்ச அதே வீட்டில் என் மனைவி இருப்பாள். அவள் கற்பை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருப்பாள். நிச்சயமாக சோரம் போய்விட மாட்டாள் என்ற இந்த ஒரு தன்மை இருக்கிறது. இதற்காகவாவது நான் அவளை தலா கொடுக்க மாட்டேன். குறை இருக்கும், பேசும் போதெல்லாம் எதிர்த்து பேசுகிறாள், இருக்கட்டும். சரிவரை என்னை கவனிப்பதில்லை, இருக்கட்டும். என்னுடைய உத்தரவுகளுக்கு கூட கொஞ்சம் உதாசீனப்படுத்துகிறாள், இருக்கட்டும். அவள் கற்பு காத்து நடக்கின்ற கணவனினுடைய மானத்தை தன் இதயத்தில் வைத்திருக்கிறாள் அல்லவா, அந்த ஒன்றுக்காக வேண்டியாவது நான் அவளோடு வாழ்ந்தாகுவேன் என்று சொல்வார்கள். உண்மை அதுதான். குறைகளை, சிறு சிறு பிரச்சனைகளை பட்டியலிட்டுக் கொண்டு அதை பூதாகரமாக்கி கொள்ளக்கூடிய குடும்பங்கள், மறுபக்கம் அவளினுடைய மிகப்பெரிய நிறைவுகளாக இருக்கிற இது போன்ற நிறைவுகளை எண்ணி பார்த்தால் புரியும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாழ்க்கைக்கெல்லாம் முன்மாதிரி. இந்த அழகிய வாழ்க்கைக்கெல்லாம் அவர்கள் காட்டி தந்த வார்த்தைகள் நிறைய ஹதீசுகள் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். ஒரு தட்டிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களோடு சாப்பிட்டார்கள். இது பிரியத்தை வெளிப்படுத்துவதற்காக நாயகம் இப்படி அடிக்கடி செய்வதுண்டு, ஹதீஸிலே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிக்கிற போது கூட ஒரு டம்ளரிலே கணவனும் மனைவியாக மாறி மாறி பாதி குடித்து மகிழ்வார்கள். அளவலாவிய அன்பை வெளிப்படுத்துவதற்குள்ள வழியாக இது அமைந்தது. ஏன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ்களில் குளித்தல் கூட ஒன்றாக நடந்திருக்கிறது. ஒரு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீரிலே குளித்தல் நடந்திருக்கிறது என்றெல்லாம் கூட ஹதீஸ்களை பார்க்க முடிகிறது. ஆயிஷா குடித்து விட்டு மீதம் தந்த அதை, இங்க நம்ம நடைமுறை மாதிரி இல்ல, ஆம்பளை தின்றத மீதிய பொம்பளைய திங்கணுங்கிற மாதிரி உள்ள அந்த நடைமுறை அல்ல. ஆயிஷா குடித்து விட்டு தந்த மீதத்தை எடுத்து நீ எங்கு வாய் வைத்து குடித்தாயோ அங்கு குடிக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்து காட்டியதாக ஒரு ஹதீஸை பார்க்கிறோம்.
அப்போ அளவளாவி அன்பை வெளிப்படுத்தி ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்தக்கூடிய நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய தொடர்புகள் எத்துணை இருக்கிறதோ அத்துணையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நடந்தது. ஓட்டப்பந்தயம் வச்சாங்கன்னு ஹதீஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூட ஓட்டப்பந்தயம் ஓடி ஒரு தடவை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜெயித்து திருமணமாகி பல ஆண்டுகளுக்கு பின்னால அவர்கள் கொஞ்சம் உடல் பெருத்து விட்ட போது ஹஜ்ரத் ஆயிஷாவே சொல்லுகிறார்கள், ஃபலம்மா கஸர்துல் லஹ்ம ஃபஸபகனி ஃபஸபகனி, நான் உடல் சதை கொஞ்சம் பெரிதாக போட்டு விட்ட போது இரண்டாவது முறை ஓட்டப்பந்தயம் நடந்த போது ஃபஸபகனி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை முந்தி விட்டார்கள். முந்தி விட்டு சொன்னார்கள், ஹாதா பிதாக்க, இந்த வெற்றி அந்த வெற்றிக்கு சமம் தான். இப்பொழுது நான் ஜெயித்திருக்கிற இந்த வெற்றி அன்றைக்கு நீ ஜெயித்ததற்கு சரியாகிவிட்டது என்று சொன்னார்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள். மனைவிமார்களோடு கலந்துறவாடிய அநேக நிகழ்வுகள் கேள்விப்படுகிறோம், படிக்கிறோம். வாயளவில் இவைகள் வரலாறுகளாக மட்டுமே பதிவு செய்யப்படுகிறது. சொந்த வாழ்க்கை என்கிற போது இவைகள் எதுவுமே முன்னிறுத்தப்படுவதில்லை என்பதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், கானத்லி ஸவாஹிபு யல்அபுன மஇ, நான் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிலே அப்பொழுதுதான் திருமணமான புதிதிலே வீட்டிலே அமர்ந்திருப்பேன். என்னோடு என் தோழிகள் எல்லாம் வந்து சுத்தி உட்கார்ந்திருப்பாங்க. நாங்கள் ஏதாவது விளையாடி கொண்டிருப்போம், பேசிக் கொண்டிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வருவார்கள். என் கூட உட்கார்ந்திருக்கிற தோழிகள் எல்லாரும் ரசூலுல்லாஹ் வந்து விட்டார்களே என்பதற்காக அவரவர்கள் போய் அங்கங்கே அறைகளுக்குள்ள ஒவ்வொரு இடங்களுக்குள்ளே போய் ஒளிந்து கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வந்து பார்த்தால் யாரும் இருக்க மாட்டார்கள், நான் தான் இருப்பேன். இப்ப பர்தாவுக்காக உள்ள போல, ஏன்னா இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கிற போது இன்னும் பர்தாவுடைய சட்டம் இறங்கல, பர்தாவினுடைய சட்டம் அமல்படுத்தப்படல. இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வை பார்த்து ஒரு கூச்ச சுபாவத்திலே இடையூறாக இல்லாமல் போய் ஒளிந்து கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஃபயுஸர்ரிபுஹுன்ன இலைய, ஒவ்வொரு பிள்ளையாக பிடித்து என்னிடத்தில் கூட்டி வந்து உட்கார வைத்து மீண்டும் எங்களை விளையாட சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பார்கள். இன்னைக்கு நம்ம உள்ள நுழையிறப்பவே வீடு சர்வ சுத்தமா இருக்கணும்னு நினைப்போம். கண்ணு கட்டின தூரம் வரை யாரும் நிக்க கூடாது. இப்படி ஒரு வாழ்க்கை, எந்திரத்தனமான வாழ்க்கை நிறைய குடும்பங்களில் நடப்பது உண்டு. காரணம், இவர் குடும்ப தலைவரா, இவர் அந்த கிரிப்போட உள்ள நுழைவார். எந்த குழந்தை குட்டி பக்கத்துல வரக்கூடாது, கொஞ்சம் சத்தம் போட்டு உள்ளுக்குள்ள அந்த பிள்ளைங்க எதுவும் பேசிடக்கூடாது, யாரு எதுவும் இருக்கக்கூடாது. இப்படி வருவது இது வந்து கிட்டத்தட்ட சுடுகாட்டு வாழ்க்கை. அப்படியே அமைதியா இருக்கிறது, கலந்துருவாடுகின்ற தன்மை வேண்டும். சொல்லுவார்கள், செருப்பு கழட்டுறப்பவே அந்த அதிகாரத்தை எல்லாம் கழட்டிட்டு தான் உள்ள போகணும். ஆண் ஆதிக்கத்தை கழட்டி வைத்துட்டு உள்ள போகணும். அந்த தன்மை இல்லாத காரணத்தால இன்றைக்கு எழுகின்ற பிரச்சனைகள் நிறைய. மனைவி லேசா கொஞ்சம் ஏதாவது எதிர்த்து பேசி விட்டால் கூட நம்ம வானம் தகர்ந்தது போல இப்படி பேசி விட்டாலும் அடுத்து அடுக்க தொடங்குவோம். என்னென்ன எல்லாம் செய்தால், போன தடவை இப்படிதான் ஊருக்கு போனப்போ இப்படி நடந்தது, அவங்க அம்மா வந்தப்ப இப்படி நடந்தது என்று சொல்லி வரிசையாக அடுக்கினால் கடைசியில நிறைய கண்ணுக்கு தெரியாது, அது பூஜ்ஜியமாயிரும். இது 100% வந்து கடைசியில் சைத்தான் அந்த சிந்தனையை கொண்டு வந்து கொடுப்பான். ஏன் விவாகரத்து செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சிந்தனையை கொண்டு வந்து கொடுத்து விடுவான். நிறைய குடும்பங்களின் பெரும் பிரச்சனைகளின் துவக்கம் சின்ன பிரச்சனை தான், சில்லற பிரச்சனைகள் தான். அங்கிருந்து தொடங்குவதுதான் இவ்வளவு பெரிய விபரீதமாக விஸ்வரூபம் எடுத்து விடுகிறது என்பதை பார்க்கிறோம். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற பல்வேறு அறிவிப்புகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைவர் என்றோ, நபி என்றோ, வகி இறங்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர் என்றோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய கண்காணிப்பிலே எல்லா நேரமும் நடந்து கொண்டிருக்கிற மனிதர் என்றோ, அப்படிப்பட்ட எந்த பிரமைகளும் தோற்றங்களும் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் வருவதற்கு அனுமதிக்கவே இல்லை. காரணம், குடும்ப வாழ்க்கை என்பது இவைகளிடமிருந்து வேறுபட்டு வித்தியாசப்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிலைமைகள் எல்லாம். மனைவி அப்படியே ஒரு அடிமைத்தனத்தோடு நடத்துகிற பாணி. சட்டம் இருக்கிறது உண்மை. மனைவி வெளியே செல்லுகிற போது கணவனின் அனுமதியை பெற்றுவிட்டுத்தான் செல்ல வேண்டும், உண்மைதான். ஆனால் இதே திரும்பி நாம் இந்த பக்கம் பார்க்கிற போது நமக்கும் சட்டம் இருக்கிறது, கணவனுக்கும் சட்டம் இருக்கிறது. 4 மாதத்திற்கு மேல் வெளியூர் செல்லுகிற ஒரு பிரயாணி, அந்த கணவனிடத்த மனைவி இடத்திலேயும் முறையான அனுமதி பெற வேண்டும். இது எல்லா சட்ட நூல்களும் சொல்லுகிறது. 4 மாதத்திற்கு மேல் ஒரு மனைவியை பிறந்திருக்கக்கூடிய கணவன் கட்டாயமாக அந்த மனைவி இடத்திலே கேட்பான், அனுமதி கேட்பான் என்று இருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சட்டத்தை முதலாக அமுல்படுத்தி இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள்.
ஒரு வீட்டில இருந்து ஏதோ ஒரு இரவு நேரத்தில் நாம் கேள்விப்படுவோம், ஒரு பெண் தன்னுடைய பாலியல் தேவைகளுக்காக வேண்டி சில ஏக்க பெருமூச்சுகளை விட்டு சில வார்த்தைகளை சப்தமிட்டு பேசி போருக்கு போன என் கணவன் இன்னும் திரும்பவில்லையே என்பதை போல வார்த்தைகளை பிரயோகித்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு விசாரித்ததற்கு பிறகுதான் உத்தரவு போட்டார்கள், எந்தெந்த நாட்டில் போர் வீரர்கள் உண்டோ, முஜாஹிதீன்கள் உண்டோ, எல்லாரும் தங்கள் வீடுகளுக்கு உடனே திரும்ப வேண்டும். 4 மாதத்திற்கு மேல் மனைவியை பெருந்திருக்கும் சூழ்நிலை ஏற்படுகிற கணவன் மனைவியிடத்திலே அனுமதி பெறட்டும் என்று உத்தரவாக்கப்பட்டு இன்றைக்கு சட்ட நூல்களில் எல்லாம் இந்த அனுமதி இருக்கிறது. இந்த அனுமதி கோர வேண்டும் என்கிற சட்டம் இருக்கிறது. 4 மாதம்ங்கிறது அதிகபட்சமா போறதா இருந்தாலும் சொல்லப்படுறது. ஆனா நல்ல வழி என்னன்னா எங்கு செல்வதாக இருந்தாலும் சொல்லிவிட்டு செல்வதுதான். எங்கிட்ட கேட்காம ஏன் போன என்று மனைவி இடத்துல சீறி பாய்கிற கணவன்மார்கள் கூட இவன் போனதை பத்தி அவங்க கேட்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆக இரு தரப்பும் அனுமதி பெற வேண்டும் என்பதை போல இல்ல இருக்கிற சட்டம் பெண்ணுக்கு வருவாரும் ஆணுக்கு வருவாரும் பயன்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். சில வீடுகள்ல எங்க போயிருக்காருன்னு கேட்டா எங்க போனாருன்னு தெரியல, எப்ப வருவாருன்னு தெரியல, சொல்லிட்டு போகல ஒரு வார்த்தையில முடிப்பார்கள். இவர் சொல்லிவிட்டு போகவில்லை என்பது ஒரு பக்கம் லேசாக கருதப்படுகிறது. மறுபக்கம் ஒரு பெண் லேசாக அவள் அண்டை வீட்டுக்கு செல்லுவதாக இருந்தால் கூட அனுமதி பெற வேண்டும் என்பதில் மிகுந்த கண்டிப்பை காட்டப்படுவதை பார்க்கின்றோம். இரண்டும் ஒரு தரப்பாக இது போன்ற பிரச்சனைகள் அணுகப்பட்டால் எழுவதற்கு வாய்ப்பில்லை. எவ்வளவு அழகான ஒரு சகஜமான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சில நேரங்களிலே மனைவிமார்களோடு இரவு நேரங்களிலே வெகு நேரம் வரை சில நேரம் பேசுகிற சந்தர்ப்பம் எல்லாம் உண்டு. ஹதீஸ்களிலே ஆதாரபூர்வமான பல விஷயங்கள் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யமன் நாட்டை சேர்ந்த ஒரு 9 பெண்களுடைய கதைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கு கதை சொல்வார்களாம். அமர வைத்து பூரா விஷயத்தையும் நெளிவு சுழிவுகளோடு வார்த்தை விஷயங்களோடு ரொம்ப அழகாக கதைகள் சொல்லி அவர்களை சிரிக்க வைத்து ஒரு ஃப்ரெண்ட் என்கிற அடிப்படையில உள்ள வாழ்க்கை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இருந்திருக்கிறது. தான் என்கிற அகம்பாவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயோகித்ததே இல்லை. அதிலும் 10 மனைவிகளில் எந்த ஒரு மனைவியையும் கை நீட்டியதில்லை. இன்றைக்கு ஆங்காங்கே வீடுகளிலே கணவன் கை ஓங்குகிற நிகழ்வுகள் எல்லாம் கூட நடைபெறுகிறது. ஹதீஸ்களை பொறுத்தவரை, குர்ஆன் வசனங்களை பொறுத்தவரை மிக மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்து எதுவுமே முடியாது என்கிற போது கூட மிக மென்மையாக அடிப்பதற்கு அனுமதி தருகிற மார்க்கத்தின் அனுமதியை தவறான கண்ணோட்டத்தில் புரிந்து கொண்டு எடுத்ததற்கெல்லாம் கை நீட்டுகிற கணவன்மார்கள் தங்களை வீரர்கள் என்று நினைத்துக் கொள்வது உண்டு. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய கோழைத்தனம் என்பதை ஹதீஸ்கள் சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் காரணத்தோடு பேசுவார்கள். ஒரு ஹதீஸ்ல சொல்வார்கள், அடிமை அடிக்கிற மாதிரி போய் மனைவி அடிக்காத, அன்னைக்கு சாயந்தரமே திரும்ப நீ அவள்கிட்ட வர வேண்டியது இருக்கும் என்று ஒரு ஹதீஸ்ல முடிக்கிறார்கள். யுதாஜிஉஹா ஃபி ஆகிரி யௌமிஹி, வேகத்துல அடிச்சிருவே, திரும்ப சாயந்தரம் அங்கதான் போக வேண்டியது இருக்குது என்று ஞாபகப்படுத்துகிறார்கள். அடிப்பதற்கு முன்னாலே இந்த சிந்தனை வரட்டும், கை ஓங்குவதற்கு முன்னாலேயே இந்த சிந்தனை வரட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணத்தோடு பேசுவார்கள். அடிக்கிறது வீரமே அல்ல. நீங்கள் அடிக்கிற குடும்பங்களை கொஞ்சம் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். எந்த ஒரு குடும்பத்திலேயாவது மனைவியை கணவன் கை நீட்டுகிறான் என்று வைத்துக் கொண்டால் அந்த வீட்டில வெகு சீக்கிரத்திலேயே மரியாதை என்பது மனைவியிடமிருந்து எடுபட்டுவிடும். தன்னை கணவன் இப்படியெல்லாம் கை வைக்காத வரைதான் அவள் கல்வியில கண்ணியம் இருக்கும். வெளியில என்ன பேசினாலும் உள்ளத்துக்குள்ள கண்ணியம் வைத்திருப்பாள். ஆனால் என்றைக்கு கை நீட்டு விடுகிறானோ கல்விலிருந்தும் கண்ணியம் எடுபட்டுவிடும். அந்த பெண் நிச்சயமாக அதற்கு பிறகு மதிக்க மாட்டாள். இது நடைமுறையில உள்ள உண்மை. எல்லா வீடுகளிலும் இதை பார்க்கலாம். கல் எடுத்துட்டு நாயை அப்படியே துரத்துறோம் ஒரு குறுகிய சந்துக்குள்ள, பின்னாடி கல்ல வச்சுட்டு துரத்துறோங்கிறனால அதுவும் கல்லுக்காக ஓடிக்கிட்டே இருக்கும். எது வரையும்னா அந்த பக்கம் அதுக்கு போறதுக்கு வழி இருந்தா தான் போகும். அங்க வழி இல்லைன்னு வைங்களேன், அந்த சந்தில மறுபக்கம் அடைச்சிருக்குன்னா வேற வழியே இல்ல, திரும்பிடும். இப்ப திரும்பிச்சுன்னா பரிதாபம், இவன் கல்லையும் கையில வச்சுட்டு இவன் ஓட வேண்டியது வரும். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைதான் இவன் துரத்த அது ஓடும். வெளியில வழி இருந்துட்டா பிரச்சனை இல்ல, வழி இல்லைன்னா திரும்பிடும். அப்படியே திரும்புதுன்னா இவன் ஓட வேண்டியதான். கல்லையும் தூக்கி ஓடுவான், எது வேண்டுமானாலும் இழந்து விட்டு ஓடிக்கொண்டே இருப்பான். இந்த நிலைதான் கணவனை கை நீட்டுவதற்கு முன்பு வர வேண்டும்.
அவ அடிச்சா அடி வாங்கி விடுவான் என்பதற்காக நீட்டினால் அவள் திரும்ப நீட்டி விடுவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. நிறைய இடங்களில் நடப்பதும் உண்டு. நிறைய அனுபவசாலிகளும் இதில் உண்டு. ரொம்ப வேகமாக போய் கடைசியில மாட்டிக்கொண்டு ஒட்டுமொத்த மரியாதையையும் தொலைத்து விட்டு அதற்கு பிறகு இவன் மிரட்டலுக்கு கூட மதிப்பு இருக்காது. இவன் சொல்லுகிற சின்ன சின்ன ஒரு தண்ணீர் எடுத்து வா, உணவு வை என்கிற வார்த்தைகளுக்கு கூட மரியாதை இருக்காது. எனவே நீட்டுவதற்கு முன்னால் யோசித்து விட வேண்டும். அதனால் தான் மிக கடைசி கட்டத்தில் கொண்டு போய் விவாகரத்து என்று வருவதற்கு முன்னால் அந்த கடைசி கட்டத்தில் வேண்டுமானால் திருத்துவதற்குள்ள வழியாக மார்க்கம் தந்திருக்கிறது. அது பொது அனுமதி அல்ல. அனுமதிக்கிறது என்பது வேறு விஷயம். குடும்ப வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிறை குறைகளை பரஸ்பரம் புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், பரிமாறிக்கொண்டார்கள் என்று சொன்னால், ரெண்டு பேரிடத்திலையும் குறைகள் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டு ரெண்டு பேரும் தங்கள் நிறைகளை மாத்திரமே எடுத்துக்கொண்டு வாழ்க்கை நடத்தினால் குர்ஆன் கூறுகிற குடும்பவியல் என்பது, குர்ஆன் கூறுகின்ற வாழ்வியல் சட்டங்கள் என்பது நிச்சயமாக இஸ்லாமிய குடும்பங்களிலே பிரதிபலிக்க முடியும். நம் மறுபக்கம் பெண்களையும் சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த கணவன்மார்களை நடத்துகிற பாணி, அவர்களிடத்தில் பேசுகிற பாணி, எந்த நேரமும் எரிந்து விழுகிற பாணி, அவனை ஒரு கண்டுகொள்ளாத பாணி, சில விஷயங்களிலே அவனை தள்ளி வைக்கிற பாணி, அவனுக்கு எதிராகவே குடும்பத்திலே கூட்டுச்சதி நடத்துகிற பாணி, இவைகளெல்லாம் பெண்களிடமிருந்து ஏற்படுகிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஒரு கணவனுக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பதற்கு அவள் கடமைப்பட்டிருக்கிறாள். அவள் செய்கிற தியாகங்களைப் போலவேதான் இவனும் தியாகம் செய்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையோடு ஹஜ்ரத் ஆயிஷா வாழ்ந்ததை அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள். பெரும்பாலும் இந்த ரம்ஜான்ல பெண்களுக்கு இயற்கையாகவே ஏற்பட்டு விடக்கூடிய அந்த கலா நோன்பு வைக்க முடியாத சூழ்நிலைகளுக்காக வேண்டி நோன்பு முடிந்த பிறகு கலா செய்வது வழக்கம். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நான் ரம்ஜான் முடிந்து ஷஅபானிலே நோன்பு வைப்பேன். ரம்ஜான் முடிஞ்சு அடுத்த ரம்ஜானுக்கு முதல் மாசத்துல அந்த நோன்பை வைக்கிறாங்களா. இது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள். பொதுவா அவ்வளவு தூரம் ஏன் பிற்படுத்துகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஏன்னா கலா நோன்பை பொறுத்தவரையும் உடனடியாக வைக்க சொல்லுகிறது மார்க்கம். பொதுவாகவே பெண்களுக்கு இது போன்ற இயற்கையாக ஏற்பட்டுவிட்ட கலா நோன்புகளை ஒரு 6 நோன்பு தீர்ந்த உடனேயே பெரும்பாலும் வைத்து விடுவார்கள். அடுத்த மாதத்திலேயே அதை கலா செய்து முடிப்பார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நான் ஷஅபான் வரை நீட்டுவேன். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷவ்வால் மாதத்திலே அதிகம் நோன்பு இருக்க மாட்டார்கள். அவர்கள் என்னோடு வாழ்க்கை நடத்துகிற போது நான் நோன்பாக இருந்து அவர்கள் நோன்பு இல்லாமல் இருந்து அதில் சில அசௌகரிய குறைவுகள் பெருமானாருக்கு ஏற்படுவதை நான் விரும்பவில்லை. எனவே நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் நோன்பு வைக்கிற மாதம் எது என்று பார்ப்பேன். பொதுவாக ஷஅபான் மாதம் பாதி வந்து விட்டாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நிறைய வைக்க ஆரம்பிப்பார்கள். வாரத்திலே 3 நாள் 4 நாட்கள் எல்லாம் நோன்பு வைக்க ஆரம்பிப்பார்கள் ரம்ஜானுக்கு முதல் மாதத்திலே. எனவே என்னுடைய நோன்பையும் கொண்டு போய் நான் அங்கே வைத்துக் கொள்ளுவேன் கலாவை. இப்போ கலா நோன்புகளை சீக்கிரமும் வைக்கலாம், இது போன்று அடுத்த ரம்ஜான் வருவதற்குள் பிற்படுத்தியும் வைக்கலாம் என்றெல்லாம் சட்டம் இருந்தாலும் கூட நாம் யோசித்து பார்க்கிறோம், ஒரு கணவனினுடைய சுய தேவை ஏதாவது ஏற்பட்டு நான் நோன்பாளி என்று சொல்ல வருகிற போது வழக்கமாக மனைவியை அணுக வேண்டிய முறையிலே அணுக முடியாமல் போகிற ஒரு அசௌகரிய கூறு ஏற்படும் என்பதை விளங்கி ஒரு மனைவி தங்களுடைய வைக்க வேண்டிய கலா நோன்பை ஷஅபான் மாதம் வரை பிற்படுத்துகிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்கிற போது மனைவி எவ்வளவு தூரம் அனுசரித்து நடக்க வேண்டும்